இண்டஸ்ட்ரியை வந்து காப்பாற்றினவர். இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எத்தனையோ டெக்னீஷியன்ஸ் வேலைக்காரங்கெல்லாம் அங்கே வேலை கொடுத்தவர். அவர் வந்து 99 படம் எடுத்திருக்காங்க. எந்த படத்துலையும் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் வந்தது கிடையாது. அப்படி வந்தால் கூட ஸ்ட்ரைட்டாக வந்து யார் பிரச்சனை பண்ணாங்களோ, பிரச்சனை உருவாச்சோ அவங்க வீட்டுக்கே போயிட்டு என்ன பண்ணலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே டைரெக்டாக எதுன்னு பேசிட்டு அங்கேயே முடிச்சுட்டு ஒரு காஃபி கொடுங்க அப்படி காஃபி சாப்பிட்டு வந்துகிட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கலான மனிதர். அந்த காலத்தில் வந்து சாண்டோ எம்எம்ஏ சின்ன பதிவர் ஒரு படிச்சிருப்பார். ரொம்ப நாணயம், நேர்மை, கடின உழைப்பு, தெய்வ பக்தி. அவர் மாதிரி நான் ஆர்பி சௌத்ரி அவர்கள் நான் பார்த்தேன். எப்போவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, சந்தோஷமாக, ஹாப்பியாக இருப்பார். நான் கேட்டேன் எப்படி அந்த காரணம் என்ன, இவ்வளோ சந்தோஷமாக ஹெல்த்தியாக இருக்குன்னு சொன்னால், நான் வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டேன். ஜஸ்ட் என்னுடைய இது எனக்கு தெரியும், அதுக்குள்ளே தான் நான் படங்கள் எடுப்பேன். படம் எடுத்த பிறகு அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆண்ட மேலே விட்டுருவேன். அடுத்தது என்னன்னு போயிட்டே இருப்பேன். இவ்வளோதான், எது கொண்டு வந்தோம் எது கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ஆத்மா, அருமையான ஒரு ப்ரொடியூசர். இந்த மாதிரி ஒரு அகால மரணம் ஆனது ரொம்ப 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 வருத்தமாக இருக்கும். ஆத்மா சாந்தி அடையட்டும். அவங்க சார்ந்த எல்லாருக்குமே என்னுடைய ஆழ்ந்தார்கள். நன்றி. சென்னை மயிலாப்பூர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள திரு ஆர்பி சௌத்ரி அவர்களது உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினார் நடிகர் ரஜினிகாந்த். சென்னை மயிலாப்பூர் இல்லத்தில் ஆர்பி சௌத்ரி அவர்களின் உடலுக்கு நடிகர் ரஜினிகாந்த் அஞ்சலி செலுத்தினார். சாலை விபத்தில் உயிரிழந்த பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி உடலுக்கு ரஜினிகாந்த் நேரில் அஞ்சலி செலுத்தினார். நேர்மை, நாணயம், கடின உழைப்புக்கு சொந்தக்காரர் ஆர்பி சௌத்ரி என நடிகர் ரஜினிகாந்த் அவருக்கு புகழாரம் சூட்டினார். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. மேலும் விவரங்கள். வணக்கம். தயாரிப்பாளர் ஆர்பி சௌத்ரி விபத்தின் காரணமாக படுகாயமடைந்து மரணத்தை எய்தியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த விஷயம் என்பது அனைத்து திரையுலகத்தினரையுமே மிகுந்த ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆர்பி சௌத்ரியின் மகன் ஜீவா ஒரு பிரபலமான ஒரு நடிகர். இதனை முன்னிட்டு தொடர்ந்து ஆர்பி சௌத்ரியினுடைய உடலுக்கு பல்வேறு திரைப்பட பிரபலங்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்த வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மயிலாப்பூரில் அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆர்பி சௌத்ரியினுடைய உடலுக்கு தற்பொழுது திரையுலகினுடைய ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் வருகை தந்து அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். மேலும் அவர் பேட்டியில் என்ன கூறியிருந்தார் என்றால், ஆர்பி சௌத்ரி ஒரு நல்ல மனிதர், அவர் என்னுடைய நெருங்கிய நண்பர், தயாரிப்பாளர்களில் ஒரு சிறந்த தயாரிப்பாளர், அவருடைய ஆத்மா இறைவனடி சேர்ந்து அவருடைய ஆன்மா இளைப்பாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம், அதற்காக நான் பிரார்த்திக்கிறேன் என ரஜினிகாந்த் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.